அவன் எப்படி அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். சில மக்களுக்கு நீங்க பார்க்கலாம், வீடு அழகாக கட்டி பல கோடியில் அழகாக கட்டி முடிஞ்சுது, அப்பயே அவனுக்கு நிம்மதி இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல கோடு விழுந்துரும். அதை பார்த்துட்டு அவன் உள்ள என்ன டென்ஷன் தெரியுமா அவனுக்கு, கோடு அடிச்சு இவ்வளோ அழகா பெயிண்ட் அடிச்சு, யார் அடிச்சா இதை கோடை, வீட்டு ஃபுல்லா கலக்க அந்த ஒரு கோட்டுல விளங்கிட்ட. வீடு இல்லாதவன் கூட நிம்மதி ஆகிக்கிறான், கோடு வந்ததெல்லாம் என்ன செய்யறான், அவன் பெரிய டென்ஷன்ல இருப்பான். அதுக்காக வேண்டி பெயிண்ட் இது கோல் பண்ணி அதுக்கு செஞ்சு என்ன செய்யலாம், என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு முழு வீட்டுக்கு மாத்திட்டாச்சு. நிறம் மாறணுமே, அதுக்காக வேண்டி மாத்திட்டாரு. அல்லாஹ் பாருங்க சுப்ஹானல்லாஹ். இதை ஒரு சிம்பிள் எடுக்கலாமா இல்லையா, எடுக்கலாம். ஆனா அவனால முடியாது, எங்களுக்கு முடியும். ரோட்ல போறவன் எப்படி போவான் தெரியுமா, உன் படுற பாட பாருங்களேன், என்ன அப்படித்தான் நினைப்பான். ஒரு விஷயத்துல அப்படி டென்ஷன் ஆறவங்க நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிரில் வைப்பாங்களே அதுல அவனுக்கு அப்படி நேர வச்சா பிடிக்குது இல்ல, அதனால அது எவ்வளவு கொடைய ஏழுமோ விளங்கிட்டா, அதை எப்படியெல்லாம் மாற்ற இயலுமோ அதுக்காக வேண்டி 5 நாளை செலவழிக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிதான் கொடுப்பான். ஏன் தெரியுமா, அக்பர் ஹம்மிஹி அத்துன்யா, எது இருக்குது மிக பெரிய கவலையாக அவனுக்கு உலகம் இருக்குது. அல்லாஹ் நிறைய கொண்டு வந்து சேர்ப்பான். அவனுக்கு கவலைப்படுறதுக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்குது. சேர்த்துட்டு என்ன செய்யுது, வதுஃப்ஷி அலைஹி தைஅத்துஹு வஃபர்ரக ஷம்லஹு, அந்த முயற்சி எல்லாம் பிரிச்சிருவான். ஏன்னா உலகத்தை தேட போனோம்னு வைங்களே, முயற்சி பிரிஞ்சிடும். அதனால அவனுக்கு என்ன நடக்கும், ஒன்றுல ஈடுபாடு இல்லாம பலவிதமான துறைகள் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆனால் வமன் தகுனில் ஆஹிர ஹிய நியத்துஹு வ அக்பர் ஹம்மிஹி, யாருக்கு முழு லட்சியமாக மறுமை இருக்கிறது, அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவருடைய உலக தேவைகள் அப்படியே ஒன்று சேர்த்து முன்னால வச்சு, அதாவது சிலதை மறைச்சிருவான், முயற்சியை உண்டாக்கிடுவான். முயற்சி அவருக்கு எது செய்வார் தெரியுமா, ஒன்றுக்கு மட்டும்தான் அவருக்கு முயற்சி இருக்குது, அதை அவர் திருப்தி காணுவாரு, அதை அடைஞ்சிருவாரு. அல்லாஹு தஆலா இந்த வேலையை செய்வான். ஜஅலல்லாஹு கினாஹு பைன ஐனைஹி, அவர் எல்லாமே உள்ளவர் மாதிரியான திருப்தியை அவட கண் முன்னால் அல்லாஹு தஆலா வைப்பான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா, ஒருவர் இங்க இருந்து அதாவது இந்த ரியாத் போறாரு. இவரோட லட்சியம் என்ன, ரியாதுக்கு போறது அவரோட லட்சியம். போற வழியில் அவர் சாப்பிடணும், குடிக்கணும், பாத்ரூம் போகணும், தூங்கணும், இது லட்சியம் அல்ல. இது என்னது லட்சியம் அல்ல. யார் ரியாத் ஒரு இடத்துல போய் தூங்கணும் மட்டும் ஒரு லட்சியத்துல போறாரோ அவர் என்ன செய்ய மாட்டாரு, ரியாதை விட அவருக்கு தூங்குறது தான் டார்கெட்டா இருக்கும். இப்ப இவருக்கு போறது ரியாத் தான் நோக்கம். இடையில ஒரு இடத்துல தூங்குவோமான்னு ஒரு எண்ணம் வருது, ஆனா போக முடியாது அப்படின்ற ஒரு லெவல் வந்து இந்த டைமுக்குள்ள போக முடியாது, என்ன செய்வாரு, கொஞ்சம் முகத்தை கழுவி எல்லாம் செஞ்சு போட்டு போகத்தான் ஆரம்பிப்பாரு. ஏன், அல்லாஹ்வோட முயற்சியை உண்டாக்கிட்டான். ரியாது போறது மட்டும்தான் அவரோட லட்சியம். அதனால அவர் தூங்கவும் செய்வாரு, சாப்பிடவும் செய்வாரு, ஆனா லட்சியத்தை மிஸ் ஆக மாட்டார். யார் இந்த போற நோக்கத்துல இடையில 1000 லட்சியங்களை உருவாக்கி கொண்டாரோ அவர் உரிய நேரத்துக்கு போக மாட்டாரு, இந்த நிம்மதியான செஞ்சுக்க மாட்டாரு, தூங்கி இருக்க மாட்டார். அதான் நடக்கும். இதான் மறுமையை யார் லட்சியமா வச்சாரோ அவர் சாப்பிட்டு இருப்பாரு, குடிச்சிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு, வீடு கிடைச்சிருக்கு, நல்லா இருந்திருப்பாரு, ஆனால் கவலை இல்லாம ஒரு நிம்மதி அவரோடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு. யாரு இதை லட்சியமா வச்சுக்கிட்டு இருந்தாரோ அல்லாஹ் இதுல பிரிச்சிருவான். ஒன்றை விட்டா ஒன்று வந்து கண்டே இருக்கு. சிலரை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு வரணுமப்பா, இந்த பயானுகளுக்கெல்லாம் வரணும், வீடு கட்டி கட்டிக்கிறேன், அதனால நம்மளுக்கு வர கிடைக்கல, இன்ஷா அல்லாஹ் வீடு கட்டி முடிஞ்சிடும். 20 வருஷமா கட்டுறாங்க. பணம் இல்லாததுக்கல்ல, அத்திவாரத்துக்கு 1 வருஷம் விளங்கிட்டா, ஃபுல் அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா, ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு எல்லாம் முதலாவது ஜக்காத்து கொடுத்தா தொழணும், தொழுகு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் விளங்கிட்டா, நம்ம தொழல இல்லை, அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும். பாக்குறமா இல்லையா சமுதாயத்துல என்ன கவலை, உலகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான் அப்படியே சேர்த்து வச்சுக்கிறான் அவருக்கு. நீ பார்க்க உனக்கு முடியாது, மௌத்து வரைக்கும் வீடை கட்டி முடிச்சுட்டு அவர் மௌத்தாகிறாரு, பிள்ளைகள் வாழுது விளங்கிட்டா. உலகத்துல பிள்ளைகள் 2ஆம் நிலை தான், முதல் நிலை எங்களுடைய நிலை தான். மனிதன் என்னதான் சொல்லிட்டாலும் அதான் முதல் நிலை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும், கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கவலை ஆறுதல் படுத்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி இல்ம், அறிவு, சரியான அறிவு, மார்க்க அறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் சரியான இடத்திலே இருக்க முடியும். இல்லை என்று சொன்னா அல்லாஹ் மூமின்களை பார்த்து எப்படி சொல்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அச்சமும் இல்லை, கவலைப்பட மாட்டாங்களா மூமின்கள், கவலைப்படுவார்கள். அவங்களுடைய கவலை எப்படியா இருக்காது, எல்லை மீறாது. அவங்களுக்கு தெரியுது அத்துன்யா தஸூல், இந்த உலகம் என்ன செஞ்சிடும், நீங்கி போய்விடும் என்கின்ற பதிவு அவர்கள்ட்ட இருக்கு. இல்ம கொடுக்கணும். முதலாவது என்ன கொடுக்கணும், இல்மை கொடுக்க வேண்டும். அறிவை ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டுட்டான் சொன்னா நிறைய கவலைகள் நீங்கும்.
அறிவு கொடுக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய கவலைகள் என்ன செய்யும் நீங்கும். ஒரு விஷயத்தை பற்றிய மார்க்க அறிவு அவன்கிட்ட தெளிவா இருக்கு. இது எங்க போய் முடியும், இது எப்படி போகும், இந்த இழப்பு என்ன, இது எதுல நடக்கும், அப்படி என்ற இல்மு கிடைச்சிட்டா அவருக்கு என்ன செய்யும், கவலைகள் நீங்கிவிடும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், என்னால் விரிவாக அதை சொல்ல முடியாது நேரத்தின் காரணமாக. ஆனால் அறிவு என்பது எவ்வளவுக்கு கவலையில செல்வாக்கு செலுத்தும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். எனவே யாருக்காவது நீங்கள் ஆறுதல் ஒன்று வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்களா உங்களோட குடும்பத்தில், முதலாவது அவருக்கு நுழைஞ்ச கொடுங்க. பெருசா எப்படி ஆறுதல் படுத்தக்கூடாது, ஒன்றும் பயப்படாங்க எல்லாம் சரியாயிரும். எப்படி சரியாகும்? நான் கேட்கிறேன், சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்றேன், இவருக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாது, அவன் படுற வேதனை இவனுக்கு தெரியாது, சும்மா போற போக்குல ஏதாவது 4 விஷயம் சொல்லிட்டு போத்துறது. முதல்ல கவனம் இருக்கணும் அதுல, முதல்ல என்ன அந்த இல்ம கொடுங்க. அதுல உங்களுக்கு தெரியுமா இது எப்படின்னு சொல்லி, இத முடிவு என்னன்னு தெரியுமா, அந்த இல்ம நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சாலும் சரி, அவர்கிட்ட அந்த இல்ம என்ன செய்யும், அவரை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு. இல்மு தான் கவலைக்கான ஆறுதலுக்கான முதல் வழி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இல்மை கொடுத்தார்கள், ஆறுதலாக இருந்தார்கள் என்பதற்குரிய ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே பிள்ளையோடு வருவார், ஒரு பிள்ளை அந்த பிள்ளையோட பள்ளிக்கு அடிக்கடி வருவார். ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல இருந்தா அந்த குழந்தையை எடுத்து அவர் மடியில வச்சுக்கொள்வார். விளங்கிட்டா, மடியில வச்சுக்கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முறை கேட்டாங்க, துஹிப்புஹு, அவரை விரும்புறீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நான் நிறைய விரும்புறேன்னு சொன்னார் அவர், நான் நிறைய விரும்புறேன். ஒரு நாள் அவரை பள்ளிக்கு காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன இவரை பள்ளி காணலைன்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, அவரது குழந்தை மரணித்து விட்டது, அவர் நேசமாக இருந்தார், பிள்ளை மரணித்து விட்டது, அதனாலதான் அவர் என்ன செய்யல, பள்ளிக்கு காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் பேசக்கூடியவர்களாகவும் உணர்வுகளை இந்த உலகத்திலேயே புரிந்த தலைவர்களில் முதல் நிலையில் உள்ள ஒரு தலைவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதுக்கு முன்னாலே எந்த தலைவரும் அப்படி இல்லை, இதுக்கு பின்னாலே உலகத்துல எவரும் வரமாட்டான். எந்த தாய் தந்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு ஈடாக வர மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கெல்லாம் எப்படி பேசுவோம், ஒழுங்காக ஒரு நேரத்தில் தொழாதவங்களை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வராட்டி உடனே என்ன பேசுவோம் தெரியுமா, என்றாலும் பள்ளிக்கு வரணுமா இல்லையா, நம்ம வழங்கிட்டா இப்படி பேசிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்கல, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழந்தை மரணிச்சிட்டா. அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, நாளை மறுமையில் நீங்கள் சுவர்க்கம் நுழைகிற நேரத்தில் அந்த சுவர்க்க வாயிலில் உங்கள் குழந்தை உங்களை வரவேற்க காத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதருக்கு இதைவிட ஒரு சந்தோஷத்தை வேற யாரும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இல்ம், உங்களோட பிள்ளை நீங்க கவலைப்படுறீங்க இழப்புல, எதுக்கு நீங்க கவலைப்படணும், தேவையில்லை. அந்த குழந்தை சுவர்க்கவாதி என்பது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க அடைந்த பாவங்கள், நீங்க செய்த தவறுகள் எதுவும் அந்த குழந்தை செய்யாது. மரணிச்சுட்டு அப்படின்னா என்ன, சுவர்க்கம் அந்த குழந்தைக்கு நிச்சயம். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்கணுமா இல்லையா, நான் இந்த விளக்கமா சொல்றேன். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்க வேண்டும், என்றோ ஒரு நாள் நீங்க மரணத்துக்கு உயிரோடு இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டும். பாவம் இல்லாமல் மரணிப்பது சிறந்ததா, பாவத்தோடு மரணிப்பது சிறந்ததா என்பதை ரசூலுல்லாஹ் புரிகின்ற அமைப்பில் நீங்கள் சொர்க்கம் நுழைகின்ற நாளில் அந்த குழந்தை வாயிலில் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதருக்கு அதை விட ஒரு ஆறுதலை யாராலும் என்ன செய்ய முடியாது, வழங்க முடியாது. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அப்படி புரிந்தவர் என்பதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எத்தனையோ பணக்கார நபித்தோழர்கள் இருக்க அங்க போயிருவாங்க. எங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு தான் போவாங்க. பணக்கார நபித்தோழர் ஏறிப்பாங்க, ஆனா எந்த வீட்டுக்கு போறது, ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு தான் போவாங்க. ஏனென்றால் சில அறிவின்மையினால நம்ம என்ன நினைக்கிறோம், தடுமா இருக்கிறோம். உதாரணமாக சமுதாயத்தில் நிறைய வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஏழைகள் தீர்ந்த 1000 கோல் அவங்களுக்கு வரும். யாரப்பா நம்பர் கொடுத்து தடுமாறுவாங்க. ஆனா அறிவுள்ள ஒரு வசதி படைத்த என்ன நினைப்பான் தெரியுமா, அல்லாஹு தஆலா ஏழைகளுடைய வாசலை எனக்கு திறந்து விட்டானா, அல்ஹம்துலில்லாஹ். என்ன, அல்ஹம்துலில்லாஹ், என்னால முடிஞ்சா கொடுப்போம், இல்லைடா நல்ல வார்த்தை என்ன செய்வோம், சொல்வோம் என்ற இடத்துக்கு வருவார். ஆனா அறிவில்லாட்டி என்ன செய்வான், என்னத்துக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைப்பான். இல்மு தான் ஒருவனை என்ன செய்யும் அந்த இடத்துக்கு